ஹல்லேலூயா. இந்த புதன் ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். அன்பு நிறைந்த எங்கள் பரலோக நல்ல தகப்பனே, அப்பா, இந்த மாலை வேலைக்காக, இந்த நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே அப்பா ஒன்றுக்கும் உதவாத எங்களையும் அப்பா தகுதிப்படுத்தி உம்மை ஆராதிக்கும்படியாக, உம்முடைய சத்தியத்தை தியானிக்கும்படியாக எங்களை அழைத்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனையிலே வந்திருக்கின்ற சிறு பிள்ளை முதல் பெரியோர் வரை உம்முடைய கரத்திலே தருகிறோம் சுவாமி. அப்பா, இந்த ஆராதனையை எங்களுக்கு நீங்கள் நடத்தி கொடுங்க. அப்பா, இந்த இடத்திலே நாங்கள் வசனங்களை வாசிக்கும் போதும், பாடல்களை பாடுகின்ற போதும், ஜெபிக்கும் போதும், அப்பா உம்முடைய வார்த்தையை தியானிக்கும் போதும் நீர் மாத்திரம் இந்த இடத்துல மகிமைப்படணும் சுவாமி. இந்த இடத்தை உம்முடைய சமாதானத்தினால், சந்தோஷத்தினால் நிரப்புங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். நாம் அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய கிறிஸ்தவ பாமாலை புஸ்தகத்திலே பாடல் எண் 333 நாம் அனைவரும் சேர்ந்து பாடலாம். பாமாலை 333. இயேசுவே கல்வாரியில் என்னை வைத்து கொள்ளும், பாவம் போக்கும் இரத்தமாம் திவ்ய ஊற்றை காற்றும்.
லெந்து காலம் ஆராதனை முறைமைகளை நாம் கடைபிடிப்போம். சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. கடவுள் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருளில்லை. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, நாங்கள் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உமது சமூகத்தில் எங்கள் வணக்கத்தையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்த வந்திருக்கிறோம். எங்கள் பாவங்களை உண்மையாய் அறிக்கை செய்யவும் மற்றவர்களுக்காகவும் எங்களுக்காகவும் ஜெபிக்கவும் உதவி செய்தருளும். உமது திருவசனத்தை நாங்கள் கேட்கும்போது உமது அன்பின் மகத்துவத்தை அதிக உண்மையாய் அறிந்து கொள்ளவும் உமது கிருபையின் கனிகளை எங்கள் வாழ்க்கையிலே காட்டவும் அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். ஸ்தோத்திர ஜெபம். எல்லா மனிதர்களையும் மீட்டெடுக்க தன்னுடைய ஒரே பேரான குமாரனை தந்து உலகத்தோடுள்ள அன்பை வெளிப்படுத்தின பிதாவாகிய தேவனே, ஆதியிலே ஏதேனிலே சிருஷ்டித்தவரோடும் சிருஷ்டித்தவைகளோடும் உள்ள முறிந்து போன உறவை இணைக்க திரு அவதாரம் எடுத்த குமாரனாம் தேவனே, கல்வாரி சிலுவையிலே எங்களுக்காக பலியாகி வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட மீட்புக்காகவும் நித்திய இரட்சிப்புக்காகவும் விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் எங்களை நிலைநிறுத்த தேவராஜ்யத்தை அடைவதற்கான ஊக்கத்தையும் தந்து எங்களை பலப்படுத்துகிறதற்காகவும் இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையின் அன்பை தேவ வார்த்தையின் மூலம் எங்களுக்கு தந்ததற்காகவும் திருவசனம் தந்ததற்காகவும் திருவசன சத்தியங்களை உரைக்கிற பல ஊழியங்களுக்காகவும் தினந்தோறும் எங்களை ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களால் பலப்படுத்துகிற தேவ கிருபைக்காகவும் எங்கள் மேல் பொழிகின்ற ஆத்மீக நன்மைகளுக்காகவும் தேவ அன்பினாலும் பாதுகாப்பினாலும் ஊற்றப்படுகிற குடும்ப பந்தங்களுக்காகவும் தேவ மகத்துவங்களை குறித்து சிந்திக்க வைக்கும் இயற்கை வரங்களுக்காகவும் பிதாவும் குமாரனும் பரிசுத்த ஆவியும் ஆகிய திரியேக தெய்வமே, ஆமேன். நாம் அனைவரும் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்யும் வண்ணமாக சங்கீதம் 51 உள்ள முதல் 12 வசனங்களை நாம் அனைவரும் மாறி மாறி வாசிக்கலாம். சங்கீதம் 51. தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள். நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவியருளும், அப்பொழுது நான் உறைந்த மலையிலும் வெண்மையாவேன். என் பாவங்களை பாராதபடிக்கு நான் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி அருளும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். ஆமேன். இரக்கமுள்ள ஆண்டவரே, உம்மிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற ஜனமாகிய நாங்கள் சகல பாவங்களும் அற சுத்திகரிக்கப்படுவதற்கும் அமைதலான மனத்தோடே உமக்கு ஊழியம் செய்வதற்கும் எங்களுக்கு பாவ மன்னிப்பையும் சமாதானத்தையும் அருளி செய்ய வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம்.
ஆமேன். சபையார் அமரலாம். வேத பாடங்கள் வாசிக்குவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வேத பாடம் யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 தொடங்கி 21 முடிய, பக்கம் 133. யோவான் 6:16 தொடங்கி 21 முடிய. சாயங்காலம் ஆனபோது அவருடைய சீஷர்கள் கடற்கரைக்கு போய் படவில் ஏறி கடலின் அக்கறையில் உள்ள கப்பர்நகூமுக்கு நேராய் போனார்கள். அப்பொழுது இருட்டாயிருந்தது. இயேசுவும் அவர்களிடத்தில் வராதிருந்தார். பெருங்காற்று அடித்தபடியினாலே கடல் கொந்தளித்தது. அவர்கள் ஏறக்குறைய 3-4 மைல் தூரம் தண்டு வலித்து போன பொழுது இயேசு கடலின் மேல் நடந்து படவுக்கு சமீபமாய் வருகிறதைக் கண்டு பயந்தார்கள். அவர்களை அவர் நோக்கி, நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். அப்பொழுது அவரை படவில் ஏற்றிக்கொள்ள மனதாயிருந்தார்கள். உடனே படவு அவர்கள் போகிற கரையை பிடித்தது என்றார் என்பதே. நாம் அனைவரும் எழுந்து நின்று கிறிஸ்தவ கீர்த்தனையிலே பாடல் எண் 123 நாம் அனைவரும் சேர்ந்து பாடலாம். கீர்த்தனை எண் 123, பாவி என்னிடம் வர மனதில்லை ஓ என்ற பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். போனான் தெருளொளிதனை பெறவே, இருளுக்குள் சிக்கி அருளற்று போனான் தெருளொளிதனை பெறவே. ஓ பாவி, என்னிடம் வர மனதில்லையா? என் சமாதானம் உன் சுகமாகும். நெஞ்சை பூராய் திறந்து என் சமாதானம் உன் சுகமாகும். நெஞ்சை பூராய் திறந்து என் சமாதானம் உன் சுகமாகும். நெஞ்சை பூராய் திறந்து. ஓ பாவி, என்னிடம் வர மனதில்லையா? அசுத்தங்கள் நீக்கி பசிதாயமில்லையோ, பரிசுத்தம் செய்தேனே. அசுத்தங்கள் நீங்க பசிதாயமில்லையோ,
பரிசுத்தம் செய்வேனே. ஓ பாவி, என்னிடம் வர மனதில்லையா? மண்ணிலே நேசம் வைப்பாயோ மோசம், விண்ணிலன் கிடையா? மண்ணிலே நேசம் வைப்பாயோ மோசம், விண்ணிலிடம் கிடையா? மண்ணிலே நேசம் வைப்பாயோ மோசம், விண்ணிலிடம் கிடையா? ஓ பாவி, என்னிடம் வர மனதில்லையா? எனதிடம் அருகும் எவரையும் தள்ளி ரணத்தில் விரைந்திடுவார். எனதிடம் அருகும் எவரையும் தள்ளி கணத்தினில் விரைந்திடுவார். எனதிடம் அருகும் எவரையும் தள்ளி கணத்தில் விரைந்திடுவார். ஓ பாவி, என்னிடம் வர மனதில்லையா? சபையார் அமரலாம். இந்த நாளுக்கான செய்தியை சகோதரி சுஜி அவர்கள் நமக்கு வழங்குவார்கள். நம்முடைய இந்த நாளின் தியானத்துக்கு ஆரம்பமாக தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த அமைதியும் மனமகிழ்ச்சியுமான அந்த நல்ல நாளுக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிற ராஜா. ஆண்டவரே, இந்த நாளிலும் உம்முடைய சிலுவையின் அன்பை நாங்கள் தியானிப்பதற்காக உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிற ராஜா. ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசுங்க. உம்முடைய நாமம் மட்டுமே இந்த இடத்தில் மகிமைப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். தேவனுக்கு மகிமை உண்டாதாக. இந்த நாளிலும் இந்த ஒவ்வொரு வாரமும் நம்முடைய சிலுவையின் அன்பை குறித்து ஒவ்வொரு நாளும் நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். இந்த நாளிலும் நம்முடைய திருச்சபையின் சார்பாக நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு பயமும் பற்றுறுதியும் என்பதாகும். பயம், பற்றுறுதி. இதற்கு ஆதாரமாக நாம் தெரிந்து கொண்ட திருமறை வசனம் நாம் வாசிக்க கேட்ட யோவான் சுவிசேஷகம் 6ஆம் அதிகாரம் 20வது வசனம். யோவான் 6:20. அவர்களை அவர் நோக்கி, நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். சீஷர்களை இயேசு நோக்கி, நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். பயப்படாதிருங்கள் என்று நாம் யாரை குறித்து கூறுவோம்? பயப்படுகிறவர்களை குறித்து தான் நாம் அதிகமாக கூறுவோம். இந்த உலகத்தில் பயமில்லாத மனிதர்களை நாம் பார்க்க முடியாது. ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து எல்லாருமே ஒரு விஷயத்திற்காக பயப்படுவோம். மரணத்தை குறித்த பயங்கள் இருக்கலாம், வியாதியை குறித்த பயம் இருக்கலாம், மனுஷனை குறித்தே பயம் இருக்கும். அதுவும் இல்லாமல் எதிர்கால வாழ்க்கை, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை, அநேக பயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் உண்டு. 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7வது வசனம் இப்படி சொல்லுகிறது, நம்மளுக்கு எப்படிப்பட்ட பயமுள்ள ஆவி, பயம்ங்கிறது ஒரு ஆவி என்று இந்த அதிகாரத்தில் கூறப்படுகிறது. இந்த பயம் என்கிறது ஒரு வேதனை உள்ளது, மனிதனை நித்திரை செய்ய விடாது. பயம் என்கிறது மிகவும் வேதனையானது. அதுவும் இல்லை, நீதிமொழிகள் 8:25ஆம் வசனம் இப்படி சொல்கிறது, அது கண்ணியை வருவிக்கும் என்று சொல்லப்படுகிறது. பயம் கண்ணியை வருவிக்கும் என்று சொல்லப்படுகிறது. அநேக திட்டங்கள், நோக்கங்கள் வைத்திருப்போம். திடீரென்று ஏதாவது நம்மளுக்கு ஏற்பட்டால் பயத்தினால் அந்த திட்டங்கள் நம்மளை விட்டு என்ன செய்யும்? முறியடிக்கப்படுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. முக்கியமாக தேவனுக்கும் நமக்கும் இடையே உள்ள ஒரு உறவை என்ன செய்கிறதுனா அந்த பயம் முறித்து விடுகிறது. தேவனிடத்தில் ஜெபிப்பதற்கு மனமற்றவர்களாக, வேதம் வாசிப்பதற்கு மனமற்றவர்களாக, பயந்து ஒரு வாழ்க்கை, தேவனுடன் நெருங்குவதற்கு ஒரு பெரிய தடையாக இருக்கிறது பயம். ஆதி பெற்றோர்களாகிய ஆதாம் ஏவாளை நாம் பார்க்கும்போது அவர்கள் தேவ சமூகத்தை விட்டு எதற்கு பயந்து ஒளிந்து கொண்டார்களாம்?
ஆண்டவருடைய அவர் ஒரு பாவம் செய்ததுனால தேவ சமூகத்தை தேவனுக்கும் அவர்களுக்கும் இடையே உள்ள உறவு பயத்தினால என்ன செய்தார்களாம், செடிகளுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள் என்று சொல்லி பார்க்க முடிகிறது. அதே போல தான் பயம் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது முதலாவதாக நம்மிடத்திலிருந்து விடுபடுவது விசுவாசம். தேவனை விட்டு நாம் விட நம்முடைய இடத்திலிருந்து முழுமையாக விசுவாசம் நம்மளை விட்டு என்ன செய்கிறது, விடுபட்டு போகிறது நாம் பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களிடம் இப்படி கூறுகிறார். யோவான் 14ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில் இறுதி பகுதியில் இப்படி சொல்கிறார், உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று. யாரை பார்த்து? சீஷரை பார்த்து. அவரோடு இருந்து அவருடைய அற்புதங்கள் அதிசயங்களை கண்ட சீஷர்களை பார்த்து எப்படி கூறுகிறார்? பயப்படாதிருங்கள் என்று. ஏன் ஆண்டவர் அவர்களை பார்த்து கூறுகிறார்? பெரிய ஒரு அப்போஸ்தலர்கள் அவர்கள் எல்லாரும். ஒருவேளை சீஷர்களுடைய வாழ்க்கையிலும் என்ன வரும்? பயங்கள், கலக்கங்கள் எல்லாம் வரும். அதனால ஆண்டவர் அவர்களை பார்த்து, நம்மளையும் பார்த்து அப்படி தான் கூறுகிறார், கலங்காதே பயப்படாதே என்று ஒவ்வொருவரையும் பார்த்து நம்முடைய ஆண்டவர் கூறுகிறார். நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும்போது மீதியானியரை பிடிப்பதற்காக கிதியோன் அந்த இடத்தை விட்டு கடந்து செல்கிறார். ஒரு பெரும் படை 32,000 போர் வீரர்களை கூட்டிக் கொண்டு போகும்போது தேவன் கூறினார், இவ்வளவு ஜனங்கள் அந்த மீதியானருக்கு விரோதமாக போக வேண்டாம், ஏனென்றால் என்னுடைய மகிமையை அவர்கள் என்ன செய்வாங்க, விருதாவாக்கி விடுவார்கள், அவர்களால் தான் வெற்றி கிடைத்தது. அதனாலே நீ பயமும் திகிலும் உள்ள ஜனங்களை இந்த இடத்திலிருந்து பின்வாங்கி போக சொல்லுன்னு சொன்னோன்னே 22,000 போர் வீரர்கள் அந்த இடத்துல இருந்து என்ன செய்வாங்களாம், கடந்து பின்வாங்கி சென்று விடுவார்களாம். அப்போ இவருடைய வாழ்க்கையில் அவர்கள் ஒரு போர் வீரர்கள், போருக்காக ஆயத்தப்படுகிறவர்கள். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் இருதயத்தில் என்ன காணப்பட்டது? பயமும் திகிலும். ஆண்டவர் மேல் என்னதில்லை, ஒரு விசுவாசம் இல்லை. ஆண்டவர் அந்த 22,000 பேர்லையும் ஃபில்டர் பண்ணி 300 பேரை தான் என்ன செலக்ட் பண்ணி அந்த மீதியானரை வெற்றி சிறக்க பண்ணினார் என்று சொல்லி அந்த இடத்தில் நாம் காண முடிகிறது. இதே போல் நம்முடைய வேத பகுதியில் அநேகரை காண முடியும். கோலியாத்தை பாருங்கள், இஸ்ரவேலை முதல் ராஜா சவுல். அந்த சவுல் ராஜ்ய பறித்து இந்த கோலியாத் பெலிஸ்தியனாகிய அந்த கோலியாத் தினமும் இஸ்ரவேல் ஜனங்களை பயப்படுத்தி கொண்டு இருந்தான். அந்த பயத்தை அங்குள்ள இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் மேலே விசுவாசம் இருந்தால் யாராவது போய் ஒரு என்ன செய்திருக்கலாம், போருக்கு போயிருக்கலாம். ஆனால் யாருமே போகவில்லை. எல்லாருடைய இருதயத்திலும் பயம் இருந்ததுனால யார் வந்தார்? தாவீது வந்தார். தாவீது ராஜா அந்த இடத்திலே ஆண்டவருக்காக எழும்பினார். எப்படி எழும்பினார் பாருங்க. அதே அதிகாரம் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் சொன்ன, கடவுள் நம்மளுக்காக, தேவன் நம்மளுக்காக யுத்தம் பண்ணுவார், அவருடைய நாமத்தினாலே நாம் போவோம் என்று பயம் நீங்கி விசுவாசத்தோட கோலியாத்துக்கு விரோதமாக போய் வெற்றி சிறந்தான் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. அதே போல சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை பாருங்க, அவர்களுடைய வாழ்க்கையிலையும் அவர்களை இந்த பொற்சிலையை வணங்காவிட்டால் என்ன செய்வாங்க, அக்கினி சூளையில் போடப்படும் என்று சொன்னபோது அவர்கள் ஒரு வார்த்தை கூறுவார்கள், நாங்கள் என்ன செய்து தப்புவிக்காமல் போனாலும், ஆண்டவர் எங்களை தப்புவிக்காமல் போனாலும் பரவாயில்லை. எவ்வளோ ஒரு விசுவாசம் ஆண்டவர் மீது. ஆனால் ஆண்டவரை எவ்வளோ அழகாக அவர்களை அந்த இதிலிருந்து பாதுகாத்தார் பிரியமானவர்களை. அதே போல தான் தானியேல் 6ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, தானியேல் 6:23 இறுதி பகுதி, லாஸ்டில் உள்ள பகுதியை வாசிங்க. தேவன் பேரில் தானியேல் என்ன செய்தான்? தேவன் பேரில் விசுவாசம் உள்ளவனாயிருந்தான். சிங்க கெபிக்குள்ளே போட போகிறார்கள் என்று சொன்னபோதும் அவனுடைய பயம் அவனை ஆட்கொள்ளவில்லை. ஆண்டவர் பேரில் விசுவாசம் வைத்தபடியினால் ஒரு சேதமும் அணுகாதபடி அவனை தேவன் பாதுகாத்தார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே பயம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்கும். ஆனால் நம்முடைய விசுவாசம் ஆண்டவருடைய பேரில் தானியேலை போல, சாத்ராக் மேஷாக்கை போல அவருடைய சமூகத்தில் விசுவாசம் வைக்கும்போது ஒரு தீங்கும் அணுகாதபடி. இப்பொழுது இந்த போர் சூழ்நிலையில் நம் அநேக பயங்கள், என்னென்ன பயங்கள், ஒவ்வொரு கண்ட்ரியில் உள்ள மக்களும் அவ்வளவு பயத்தில் நம்ம மத்தியில் இருக்கிறாங்க. அவர் ஒரு தீங்கும் அணுகாதபடி நம்மளை காப்பார் என்று சொல்லி அவர் மீது நாம் விசுவாசம் வைக்கும்போது எல்லா தீங்குக்கும் தேவன் நம்மளை விலைக்கு காப்பார் என்று சொல்லி பார்க்க முடிகிறது. இந்த நாள் சீஷர்கள் மத்தியில் ஆண்டவர் எதற்காக இந்த விசுவாசத்தை வளர்க்க வேண்டும்? ஆண்டவர் ஏன் இவ்வளவு அற்புதங்கள் செய்ய வேண்டும்? இந்த
பகுதியில் நம்முடைய சுவிசேஷ பாடங்களில் 37 அற்புதங்களை ஆண்டவர் செய்ததை எழுதியிருக்கிறாங்க இதில். ஆனால் இந்த 37 இதுலேயும் ஒவ்வொரு அற்புதத்திற்கும் உள்ளேயும் ஒவ்வொரு சத்தியம் இருக்கிறது. ஒவ்வொரு அற்புதத்தையும் நம்ம வாசிக்கும் போது அதுக்குள்ளே ஒவ்வொரு சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ளலாம். எதற்காக ஆண்டவர் ஜனங்களுக்கு மத்தியிலேயும் சீஷர்களுக்கு மத்தியிலேயும் அற்புதங்களை செய்தார் என்று சொல்லி நாம் முதலில் அறிந்து கொள்ள வேண்டும். யோவான் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். யோவான் 2:11. எதற்காக அவர் அற்புதம் செய்தார்? தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்துவதற்காகவும் சீஷர்கள் அவரிடம் விசுவாசம் வைப்பதற்காகவே தான் அவர் என்ன செய்தார்? அற்புதங்களை செய்தார் என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் எவ்வளவோ அற்புதங்கள், வாதைகள் மூலம் அவர்களுக்கு விடுதலை, மேகங்கள் மூலம், அக்கினி ஸ்தம்பம் மூலமாக எவ்வளோ அற்புதங்கள் செய்தும் அவர்கள் ஆண்டவர் என்ன செய்யவில்லை? விசுவாசிக்காமல் அந்த கானானை எவ்வளோ ஜனங்கள் அடையாமல் போனார்கள். ஆனால் ஆண்டவர் அதே இது நம்முடைய சீஷர்களுக்கும் என்ன செய்கிறார்? இவர்கள் விசுவாசத்தில் வளர வேண்டும் என்பதற்காக அநேக அற்புதங்களை செய்தார். அதே போல் எதற்காக இந்த அற்புதங்கள் வேதாகமத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கும்போது யோவான் 20ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிப்போம். யோவான் 20:31. எதற்காக எழுதப்பட்டு இருக்கிறதாம்? நாம் அவர்தான் கிறிஸ்து, நம்மை மீட்க வந்தவர் என்று நாம் அனைவரும், சீஷர்கள் இல்லை, உலகத்தில் உள்ள ஜனங்கள் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டுவதற்காகவும் அவர் மூலமாக தான், இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் நித்திய ஜீவன் என்பதை நாம் அறிவதற்காகவே இந்த அற்புதங்கள் வேதாகமத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. அருமையானவரை, இந்த நாளில் நாம் வாசிக்க கேட்ட அந்த யோவான் 6ஆம் அதிகாரத்தில் ஒரு அழகான அற்புதத்தை குறித்து ஆண்டவர் அந்த இடத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. அநேக அற்புதங்கள் ஆண்டவர் செய்தார். குஷ்டரோகிகளை சொஸ்தமாக்கினார். அதில் ஒரு சத்தியம், மனதுருகி அவர்களை தொட்டு என்ன குஷ்டரோகிகளை சொஸ்தமாக்கினாரா? குஷ்டரோகிகளை என்ன செய்ய மாட்டாங்க? தொட மாட்டார்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? தீட்டு என்று சொல்லி அவர்களை தொடமாட்டான். ஆண்டவர் தொட்டு சுகம் கொடுத்தார். அந்த பணியை நம்முடைய இந்தியாவில் செய்தார்கள் யார்? அன்னை தெரசா அவர்கள். இந்த பணி இவர்கள் மூலம் ஆண்டவர் கற்றுத்தந்த அந்த சத்தியத்தின் வழியாக தான் அன்னை தெரசா அவர்கள் அந்த பணியை செய்தார்கள். அதே போல் நாயினூர் விதவை தன்னுடைய கணவனை இழந்து தன்னுடைய பிள்ளையை இழந்த போது மனதுருகி ஆண்டவர் அவரிடம் சென்றார். மனதுருகிற தேவன் நம்முடைய ஆண்டவர். நாமளும் மற்றவருடைய கஷ்டங்களுடைய மனதுருக வேண்டும் என்று ஒவ்வொரு அற்புதங்களிலும் ஆண்டவர் நம்மளுக்கு என்ன செய்துகிறார்? ஒவ்வொரு சத்தியத்தை நம்மளுக்கு விளக்கி தந்து கொண்டே இருக்கிறார். இந்த நாளிலும் நாம் வாசிக்க கேட்ட அந்த யோவான் அதிகாரத்தில் ஆண்டவருடைய அற்புதத்தை நாம் அனைவரும் அறிவோம். 5 அப்பமும் 2 மீனும் 5000 பேர்த்துக்கு கொண்டு கொடுத்து அவர் என்ன செய்தார்? துரிதமாய் தன்னுடைய சீஷர்களை படகில் போகும்படி அனுப்பிவிடுகிறார். அவர்களை என்ன செய்கிறார்? துரிதமாய் சீக்கிரமாக இந்த இடத்தை விட்டு கடந்து செல்கின்ற துரிதப்படுத்தி கொண்டே இருந்தார். படுத்தி கொண்டு அவர் மலையின் மேல் தனியாக இருந்து ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தார் ஆண்டவர். இந்த அற்புதம் 3 அதிகாரங்கள் இருக்கிறது. மத்தேயு 14ஆம் அதிகாரம், மார்க்கு 6ஆம் அதிகாரம், யோவான் 6ஆம் அதிகாரத்தில் இந்த 3 அதிகாரத்தை அடிப்படையாக வைத்து நாம் சிறிது நேரம் தியானிக்க ஆசை. என்ன சத்தியத்தை ஆண்டவர் நம்மளுக்கு இதில் உணர்த்துகிறார்? ஆண்டவர் இந்த அற்புதத்தை பற்றி நாம் அறிய வேண்டும் என்றால் அவர் படகுலை சீசர்களை அனுப்பி நடுக்கடலில் சென்றபோது என்ன ஆச்சு? 4ஆம் ஜாமம், யூதர்களுடைய முறைமைப்படி 4ஆம் ஜாமம் என்பது 3 மணி முதல் 6 மணி வரை, காலை அதிகாலை வேலை 3 மணி முதல் 6 மணி வரை என்று பார்க்கப்படுகிறது. இயேசு அதுவரை அவர் மலையில் ஜெபித்து கொண்டு இருந்தார். இந்த சீடர்கள் நடுக்கடலில் செல்லும்போது என்ன ஆச்சு? புயல், கடல் கொந்தளித்து கொண்டு இருக்கும்போது ஆண்டவர் நடந்து வருகிறதை கண்டார்கள். கண்டும் அவருடைய பயம் என்ன செய்யவில்லை? தீரவில்லை. இதன் மூலம் ஆண்டவர் அவருடைய பயத்தை மாற்றி அவருடைய விசுவாசத்தை வளர்ப்பதற்காக அவர்களுக்காக இந்த அற்புதத்தை அவர் கொடுத்தார். இதன் மூலம் நாம் என்ன அறிந்து கொள்ள வேண்டும் இந்த அற்புதத்தின் மூலம் என்று பார்க்கும்போது, முதலாவதாக என்ன சொல்லுகிறார்? வார்த்தையை கொடுக்கிறார் சீஷர்களுக்கு. முதலாவது இந்த அற்புதத்தில் அவர் என்ன கொடுக்கிறார் என்றால் வார்த்தையை கொடுக்கிறார்.
யோவான் 6:20 வசனத்தில் நம்ம அதே இதில் பார்க்குறோம். நான் தான், பயப்படாதிருங்கள் என்ற வார்த்தையை முதலாவதாக சீஷருக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் சீஷர்கள் இந்த இடத்தில் காணப்படுகிறார்கள்? அலையும் கடல் கொந்தளிப்பு, அலைகள், பயத்தின் மத்தியில் இந்த சூழ்நிலையை கண்டு சீஷர்கள் பயந்தார்கள் முதலை. ரெண்டாவது, ஆண்டவர் நடந்து வருகிறதை கண்டு பயப்படுறாங்க. இயேசுதான் என்று தெரியும், ஆனாலும் பேய் என்று, பிசாசு என்று பயந்து அவங்க என்ன செய்தாங்க? பயத்தினால் நடுங்கி கொண்டிருந்தார்கள். அப்படி கதறி அலறி அடித்தார்கள் என்று சொல்லி வேதத்தில் கூறப்படுகிறது. அவருடைய பயம், ஆண்டவர் என்று தெரியும், ஏற்கனவே ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்திருக்கிறார். இயேசு படகில் இருக்கும்போதே காற்றும் கடலும் என்ன செய்து கொந்தளித்த போது அதை இயற்கையை அதட்டின இயேசு. சீசர்களுக்கு அது தெரியும். இப்பொழுது ஆண்டவர் நடந்து வரும்போது, ஏனென்றால் மனிதன் கடலில் நடக்க முடியுமா? முடியாது. ஆனால் அதனால் இவர்கள் பயந்தார்கள் சீஷர்கள். இவருடைய இந்த பயத்தை போப்பதற்காகவே ஆண்டவர் ஒரு வார்த்தையை முதலாவது கொடுத்தார். என்ன வார்த்தை? நான் தான், பயப்படாதிருங்கள் என்ற வார்த்தை. இந்த வார்த்தை அந்த சீஷர்களிடத்தில் போன உடனே யாருமே பேசவில்லை. சீஷர்கள் அமைதியாக இருந்தார்கள். அந்த படகுல ஒரே ஒருவன் பேசினான். அதன் பிறகு அமைதியாக இருந்தார்கள். இந்த சூழ்நிலையை கண்டு சீஷர்கள் பயந்தார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக சூழ்நிலைகள், வியாதி என்கிற சூழ்நிலை, பாடுகள், கவலைகள், பிரச்சனைகளை குறித்து சூழ்நிலை, இந்த உலக சூழ்நிலைகளை குறித்து கவலைப்படும் போது ஆண்டவர் ஏதாவது வார்த்தை, பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உனக்கு துணையாக இருக்கிறேன், ஏதாவது ஒரு வார்த்தையை நம்முடைய சமூகத்தில் சொல்லுவார். நம்முடைய குடும்பத்தில் ஒரு சூழ்நிலைக்குள்ளே இருக்கும்போது இந்த வார்த்தையை பிடித்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் எனக்கு இந்த வார்த்தையை தந்தாரே, இதை பிடித்து கொண்டு நான் விசுவாசத்தில் வளர வேண்டும், ஆண்டவரிடம் நான் முன்னேறி செல்ல வேண்டும் என்ற நம்பிக்கை நம்முடைய இருதயத்தில் வரும்போது அந்த பயங்கள் நம்மளை விட்டு என்ன செய்யுமாம்? மாறும் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். அப்போஸ்தலர் 27 நாம் வாசிக்கும் போது பவுலை குறித்து அழகாக கூறப்படுகிறது. பவுல் தன்னுடைய ஊழிய காலத்தில் அவரை கைது பண்ணி ரோமா தேசத்துக்கு கொண்டு போகிறாங்க. கொண்டு போகும்போது அவரை கப்பலில் அழைத்து செல்லும்போது, அந்த கப்பலில் போகும்போது யூரோக்ளித்தான் சொல்லக்கூடிய ஒரு பெருங்காற்று வந்து அந்த படகை என்ன செய்கிறது? அடிக்கிறது. அடிக்கும்போது அந்த அதிகாரத்தில் 27 வாசிங்கள். 20-27. தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கையற்றவர்களாக பவுலும் அந்த கப்பலில் இருந்த ஜனங்களும் இருந்தார்களாம். நம்பிக்கையே இல்லாமல் இருந்த அந்த நேரத்தில் தேவனுடைய வார்த்தை பவுலுக்கு வருகிறது. நீங்கள் அதன் பிறகுள்ள வசனங்களை படிக்கும்போது தேவதூதன் ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்கிறார். பயப்படாதே, நீ ரோமாபுரியில் போய் சென்று என்னுடைய சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும், உன்னோடு உள்ளவர்களும் இதில் காப்பாற்றப்படுவார்கள் என்று ஒரு வார்த்தையை முதலாவது கொடுக்கிறார். அந்த வார்த்தை வந்த உடனே பவுல் என்ன செய்தார்? எழுந்திருந்து அங்குள்ள ஜனங்கள் எல்லார்த்திட்டையும் விசுவாசத்தை கொடுக்கிறான், தைரியத்தை கொடுக்கிறான். 14 நாட்கள் சாப்பிடாமல் இருந்த அந்த மக்களுக்கு சாப்பாடை கொடுக்கிறான். சாப்பாட்டை கொடுத்து தைரியப்படுத்தி அவர்களை விசுவாசத்தில் வளர வைத்து அக்கறை கொண்டு என்ன செய்றார்? கப்பல் சேதமே தவிர உயிர் சேதம் ஒன்றும் இல்லாதபடி அந்த ஜனங்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். எவ்வளோ ஒரு விசுவாசம்! ஆண்டவருடைய வார்த்தை நம்மிடத்தில் இருக்கும்போது, அவருடைய வசனம் நம்மிடத்தில் இருக்கும்போது, அதை பிடித்து கொண்டு நாம் நடக்கும்போது எந்த சூழ்நிலையோ, பெருங்காற்றோ பெரும் புயலோ வந்தாலோ, இப்படிப்பட்ட போர் பதட்டங்களோ, என்ன காரியம் வந்தாலும் வசனத்தை பிடித்து கொண்டு நாம் முன்னேறி செல்லும்போது, விசுவாசத்தில் வளரும்போது அளவில்லாமல் நம்மளை ஆண்டவர் எல்லா தீங்குக்கும் அவர் விலைக்கு காப்பார். இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது இயேசுவை நோக்கி நடக்கிறவனாக நாம் காணப்பட வேண்டும். அதே மத்தேயு 14 28 நாம் வாசிக்கும் போது, மத்தேயு பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரை நோக்கி பார்க்கிறான். வார்த்தை கிடைத்தது, நான் தான், பயப்படாத என்று வார்த்தை கிடைத்த உடனே பயம் நீங்கி விசுவாசத்தில் அவன் செய்தால் ஊன்றப்படுகிறான். விசுவாசத்தில் வந்தவுடன் அவன் என்ன செய்கிறான்?
ஆண்டவரே நானும் என்ன செய்யட்டேன், நீரே ஆனால் நானும் கடலில் நடக்கட்டுமா என்று கேட்குறான். கடவுளால் மட்டும்தான் நடக்கும். ஆனால் ஆண்டவர் மனிதனாக வந்தார். யோபு 9:8 இப்படி சொல்கிறது, அலைகள் சமுத்திரத்துகள் நடுவே தேவன் நடக்கக்கூடியவர் என்று சொல்லி அந்த வசனம் கூறப்படுகிறது. அதே போல் ஆண்டவர் நடக்கும்போது இவனுக்கு ஆண்டவருடைய வார்த்தை வந்தவுடனே வா என்று ஒரு வார்த்தை, முதலாவது பயப்படாது என்ற வார்த்தை, ரெண்டாவது என்ன வார்த்தை வருகிறது, வா என்று ஒரு வார்த்தை பேதுருவை நோக்கி வரும்போது விசுவாசம் நிறைந்தவனான் பயம் நீங்கி கப்பலை விட்டு என்ன செய்கிறான், இறங்குகிறான். அந்த படகை விட்டு இறங்குறான். பக்கத்தில் உள்ள சீஷர்கள் கண்டிப்பாக சொல்லியிருப்பார்கள், நீ போகாதே மூழ்கி விடுவாய் என்று கண்டிப்பாக சொல்லியிருப்பார்கள். ஆனால் இவன் இயேசுவை நோக்கி அவரை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். அவரை நோக்கி நடக்கும்போது அவனுடைய பயம் நீங்கி அந்த வார்த்தை விசுவாசமாகி கடலில் நடக்க ஆரம்பித்தான். நடந்து ஆண்டவரை நோக்கி அவன் நடக்கும்போது எதுவுமே அவனை செய்யவில்லை. திடீரென்று அவன் எதை பார்க்கிறான், சமுத்திரத்தின் அலைகளையும் கொந்தளிப்பையும் பார்க்க ஆரம்பித்தவுடன் கடலில் அவன் என்ன செய்கிறான், அவனுடைய பயம் வருகிறது, விசுவாசம் ஓடி போகிறது. கடலுக்குள்ளே அவன் என்ன செய்கிறான், அமிழ்கிற சூழ்நிலை காணப்படுகிறது. பிரியமான ஆண்டவரை நோக்கி அந்த சிலுவை, இந்த சிலுவை நாட்கள் அந்த சிலுவையை நோக்கி நாம் நடக்க வேண்டும். சிலுவையின் மூலம் நம்மளுக்கு அவர் அநேக காரியங்களை கற்றுத்தருகிறார். இந்த நாள் நீர் என் சிலுவையை நோக்கி நட என்று சொல்கிறார். பேதுருக்கு ஆண்டவர் அவனை பார்த்து நடக்கும்போது விசுவாசத்தில் உறுதியாக இருந்தவன் அவரை விட்டு கொஞ்சம் தன்னுடைய கண்களை உலகத்துக்கு நேராக சூழ்நிலைக்கு நேராக திருப்பும்போது அமிழ்கிற சூழ்நிலை காணப்படுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கப்படுகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மிடத்தில் ஒரு வசனத்தை தந்திருக்கிறார், நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக ஒரு வசனத்தை தந்திருக்கிறார் என்றால் அதை பிடித்து கொள்ளுங்கள். அதற்கு இடையில் எவ்வளவு உபத்திரங்கள் பாடுகள் வரலாம். ஆண்டவரே நீர் எனக்கு இந்த வசனத்தை தந்திருக்கிறேன், இந்த வார்த்தையை எனக்கு தந்திருக்கிறேன், அதை பிடித்து கொண்டு என்னுடைய குடும்பத்தை நீர் வழி நடத்துங்க, என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிங்க என்று சொல்லி அவரை நோக்கி அந்த சிலுவையை நோக்கி நாம் விசுவாசத்தோடு நடக்கும்போது நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் வெற்றி தரக்க சொல்லுவார். யோபுவை போல வியாதி உள்ள மனிதன், பாடுள்ள மனிதன் யாருமே இந்த உலகத்தில் காண முடியாது. அவ்வளவு பாடுகள் பட்டான். அவனுடைய ஆஸ்திகள் அவளும் அழிக்கப்பட்டது. அவருடைய என்னது பிள்ளைகள் அனைவரும் மரித்து போனார்கள். அதுவும் அல்லாமல் அவனுடைய உடல் பலவீனங்கள் முழுவதுமாக அவருடைய சுகம் அவ்வளத்தையும் இழந்து போனவன். அதுவும் அல்லாமல் அவனுடைய மனைவி நண்பர்கள் மூலம் அநேக விதமான இழப்புகள். அதுக்கும் மத்தியிலும் யோபு என்ன சொல்வார் என்றால், யோபு 19:25-26 சொல்லுகிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் தோல் முதலானவை அழுகி போனாலும் நான் அவரை காண்பேன், என் கண்கள் அவரை நோக்கி இருக்கும் என்று சொல்கிறார். என் தோல் முதலானவை, நான் மரித்து போகக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் நான் அவரையே காணுவேன், அவரை மட்டுமே நோக்கி பார்ப்பேன் என்று எவ்வளோ ஒரு விசுவாசம். அவருக்கு அவருடைய வார்த்தை தான் உணவாக இருந்தது என்று யோபு சொல்லுகிறார். அவருடைய வசனம் என்னுடைய உணவு, நான் மரித்து போனாலும் அவரை காண்பேன் என்ற நம்பிக்கையோடு அவ்வளவு பெரிய கஷ்டத்திலையும் அவர் என்ன செய்தார், அவருடைய வாழ்க்கையை மாறியது. இந்த விசுவாசம் பயம் மாறி விசுவாசத்தோடு இருந்தபடினால் இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை யாருக்கு கொடுத்தார், யோபுக்கு கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறோம். அமெரிக்கா தேசத்திலே ஒரு மனிதன் வாழ்ந்து கொண்டிருந்தார். ஒரு பட்டணத்தில் ஒரு மனிதன் வாழ்ந்து கொண்டிருந்தார். அந்த மனிதன் பெரிய மதுபான பார் கடை ஒன்று வைத்திருந்தான். அந்த பார் கடையில் எப்பொழுதும் ஒரு ஊழியக்காரர் போய் இதெல்லாம் தப்பு என்று சொன்னாலும் இங்கு இயேசுவுக்கு இடம் கிடையாது, இங்கு இயேசு என்கிற வார்த்தை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி வரக்கூடிய ஊழியர்கள் எல்லாரையும் அடித்து விரட்டி விடுவாராம். ரொம்ப ஆண்டவரை கேலி செய்வாராம். ஆண்டவரை பெயரை எடுத்தாலே இயேசுவா என்று சொல்லி கிண்டல் கேலியும் அடித்து கொண்டே இருப்பாராம். ஒரு நாள் அந்த பட்டணத்திற்கு ஒரு தேவ மனிதன் வந்தார். அந்த தேவ மனிதர் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவராய் அந்த பட்டணத்திற்குள் வந்தபோது இந்த மனிதனை குறித்து கேள்விப்பட்டாராம். நான் அந்த இடத்துக்கு செல்கிறேன், அந்த மனிதனிடத்தில் பேச போகிறேன், அந்த மனிதனுக்கு நான் சுவிசேஷத்தை அறிவிக்க போகிறேன் என்று சொல்லி அந்த இடத்திற்கு கடந்து சென்றாராம். நடந்த சம்பவம் இது. அமெரிக்கா தேசத்திலே கடந்து சென்ற போது பைபிளையும் எடுத்துக்கொண்டு அந்த மனிதன் நன்கு மழையாம். அந்த பார் முழுவதும் அநேக பெண்கள் ஆண்கள் தேவனுக்கு விரோதமான பாவங்கள் நிறைந்து காணப்பட்டதாம். அந்த இடத்தில் கடந்து சென்றபோது இந்த தேவ ஊழியர் வேதாகமத்தை தூக்கி கொண்டு
இயேசு இந்த இடத்தில் வந்திருக்கிறார், இந்த இடத்தில் இயேசு உலாவிக் கொண்டு இருக்கிறார் என்று சொல்லி சத்தம் போட்டால் எல்லாரும் அவரை கண்டு ஏளனமாய் கிண்டல் செய்து, இயேசுங்க இல்லை, வெளியே போ என்று சொல்லி அவரிடத்தில் அவரை அடிக்கிறதுக்கு போகும்போது அவர் அந்த இடத்துல என்ன செய்தார்? முழங்கால் படியிட்டு லூக்கா 4:18 கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணுகிற அந்த வசனத்தை சொல்லி பரிசுத்த ஆவியினால் நிறைந்து ஜெபிக்க ஆரம்பித்தாராம். அவர் ஜெபித்து கொண்டே இருக்கும்போது அந்த பாரனுடைய உரிமையாளருடைய மகன் சிறு வயதிலே பிறவியில் இருந்த 2 கால்களும் ஊனமற்றவன், எப்பொழுதும் வீல் சேர்லேயே தான் நடந்து கொண்டு வீல் சேரில் தான் போவானாம். அவனும் அந்த பாருக்குள்ளே எப்பொழுதும் அங்கே தான் இருப்பானாம். அவன் திடீரென அந்த சைக்கிளிருந்து கீழே விழுந்தானா. யாரோ தள்ளி போட்டு விட்டது போல இருக்கிறதே, யாரும் என்னை தூக்காதுங்கள், நானே எழும்புகிறேன்னு சொல்லி அவனே என்ன செய்தானா? எழும்புனானா, 2 அடிகள் நடந்தானா, ஓடுனானா. அங்கே இருந்தவர்களுக்கு எல்லாருக்கும் ஆச்சரியம். என்னடா சிறு வயதிலிருந்தே இவன் முடமானவன் எப்படி நடக்கிறான்? அற்புதத்தை பாருங்கள். ஆண்டவர் அந்த இடத்தில் வந்தார், இயேசு அந்த இடத்தில் வந்து அற்புதத்தை செய்தார். அந்த உரிமையாளர் அப்படியே கதறி அழுது அந்த ஊழியக்காரருடைய கால்களை விழுந்து, ஆண்டவர் இந்த இடத்தில் வந்தார், என்னை தேடி வந்தார், என்னோடக்கு அற்புதம் செய்தார், அவர் என்னுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்தார் என்று சொல்லி அந்த பாரை அப்படியாக மாற்றி அந்த பாரை முழுவதையும் தேவனுடைய வீடு என்று எழுதி ஆலயமாக மாற்றி அது செயல்பட்டு கொண்டு இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, அற்புதம் ஆண்டவர் அந்த இடத்தில் வந்ததினால் அற்புதம் நடந்தது. விசுவாசம் அந்த இடத்துல, அந்த ஊழியர் விசுவாசத்துடன் இந்த இடத்தில் ஒரு அற்புதம் நடக்கும் என்று சொல்லி விசுவாசத்துடன் வந்ததினால் அந்த அற்புதம், எவ்வளவோ பேர் வந்தார்கள், ஆனால் அந்த மனிதன் வந்த பொழுது அந்த இடத்தில் ஒரு அற்புதம் நடந்தது. நம்முடைய ஆண்டவர் எங்கு இருந்தாலும் அற்புதங்களை செய்யக்கூடிய ஆண்டவர். அவர் நம்முடைய வாழ்க்கையிலும் விசுவாசத்தோடு அவரை நோக்கி நாம் இருக்கும்போது அளவில்லாமல் அற்புதங்களை செய்வார். எபிரேயர் 12:1 இப்படி சொல்கிறது, விசுவாசத்தை தோக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நாம் என்ன செய்யணும்? பொறுமையுடன் ஓடக்கடவோம். இயேசுவை நோக்கி நம்ம என்ன செய்யணும்? விசுவாசத்தை பிடித்து கொண்டு அவருடைய வசனத்தை பிடித்து கொண்டு நாம் ஓடும்போது இந்த வாழ்க்கை என்கிற கடலில், இந்த வாழ்க்கை என்கிறது ஒரு கடல், அநேக நம்மளுக்கு ஆபத்துகள் பேரலைகள் என்ன வந்தாலும் அந்த வசனத்தை பிடித்து கொண்டு அவரை நோக்கி அந்த சிலுவையை நோக்கி நாம் நடக்கும்போது விசுவாசம் உள்ளவர்களால் நம்முடைய வாழ்க்கை என்ன செய்வார்? ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் என்ன செய்வார்? அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். நாம் இந்த நாட்களிலே வசனத்தை பிடித்து கொள்ளுங்கள், விசுவாசத்தோடு நடப்போம், அவரை நோக்கி அந்த சிலுவையை நோக்கி, சிலுவையில் அவர் நம்மளுக்கு சம்பாதித்த ஒவ்வொரு அற்புதங்களையும் நோக்கி போகும்போது அளவில்லாத ஆசீர்வாதங்களை தந்து பயத்தை நீக்கி எல்லா தீமைக்கு நம்மளை விலக்கி காப்பார். இதை நாம் அறிந்தது மட்டுமல்லாமல் அவர் நம்மளை நித்திய ஜீவன், அந்த சீடர்கள் படகில் ஏறின பிறகுதான் என்ன செய்ததான்? காற்று அமர்ந்ததாம். சீஷரும் இயேசுவும் பேதுருவும் சீசரும் அந்த படகில் ஏறினவுடன் அதுவரை என்ன செய்யலை? அலைகள் அமரவே இல்லை. ஏன் அமரவில்லை? கடவுள் அந்த சூழ்நிலையை மாற்றவே இல்லை. ஆனால் இவங்க விசுவாசத்தில் வளர வேண்டும் என்பதற்காக இந்த சூழ்நிலையை அவர் மாற்றவே இல்லை. ஆண்டவரால் முடியும், காற்றே அமைதலாக இரு என்று சொல்ல முடியும். ஆனால் ஆண்டவர் அந்த படகுகள் ஏறுவது வரை என்ன செய்யவில்லை? சூழ்நிலையை மாற்றவே இல்லை. வசனத்தையும் கொடுத்து விசுவாசத்தை அதிகரித்து கொண்டே இருந்தார்கள், அதிகரிக்க செய்து கொண்டு இருந்தார் நம்முடைய ஆண்டவர். அருமையானவரை, அக்கறைக்கு நாம் செல்ல வேண்டும். விசுவாசத்தில் வளரும்போது அக்கறையாகி அந்த நித்திய ஜீவன் பரம கானானுக்கு நாம் செல்ல வேண்டும் என்றால் அந்த சிலுவையை நோக்கி விசுவாசத்தில் வளர்ந்து அக்கறையாகி அந்த கானானை செல்ல ஆண்டவர் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். நாம் அனைவரும் அந்த நித்திய ஜீவனை சுகந்தரிப்பதற்காக நம்மை தாமே ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு விசை கூட அர்ப்பணிப்போமா? அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எவ்வளவு பெரியவர் ராஜா. உம்முடைய வசனத்தை ஆண்டவர் நாங்கள் பிடித்து கொண்டு நடக்கவும், உம்மையே நோக்கி நடக்க எங்களுக்கு கிருபை தாருங்க ராஜா. உம்முடைய வசனத்தை விடாது பிடிக்கவும், எந்த சூழ்நிலை வந்தாலும், ஆபத்துக்கள் வந்தாலும், அலை மோதி அடித்தாலும் ஆண்டவரே, உம்முடைய அன்பை விட்டு பிரிக்காதபடி உம்மையே நோக்கி நடக்க, உம்முடைய சிலுவையை நோக்கி நடக்க எங்களுக்கு கிருபை தர வேண்டும் என்று செபிக்கிறார் ராஜா. உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். எங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க. உம்முடைய சிலுவின் அடிவாரத்தில் எங்களை வைக்கிறோம். நீர் எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மன்றாடுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.
சத்தியத்தை கேட்ட நாம் அனைவரும் எழுந்து நின்று அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை சேர்ந்த சொல்லுவோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமை உள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கமடப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கேறி சர்வ வல்லமை உள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசிலே வீட்டிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். சபையார் அமரலாம். அறிவிப்புகள். இந்த நாளிலே இந்த ஆராதனையிலே பங்கு பெற்றிருக்கும் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளுக்கான செய்தியை வழங்கிய சகோதரி சுஜி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆராதனை முடிந்த பிறகு சகோதரர் அருள்நாதன் அவர்கள் குடும்பத்தின் சார்பாக தேநீர் வழங்கப்படும். நாம் அனைவரும் எழுந்து நின்று மன்றாட்டு ஜெபத்தை ஏறெடுக்கலாம். தேவனுடைய படைப்பினால் உண்டான மனோகரமான இந்த உலகத்திற்காகவும் சகல விதமான ஜீவராசிகளுக்காகவும் நாம் பிரார்த்தனை செய்வோமாக. உலகத்தில் நீதியும் சமாதானமும் நட்பும் வளர வேண்டுமென்று நாம் பிரார்த்தனை செய்வோமாக. எல்லா ராஜ்யங்களுக்காகவும் ராஜ்யங்களை ஆளும் அதிகாரிகளுக்காகவும் நாம் பிரார்த்தனை செய்வோமாக. சமுதாயத்தில் வெவ்வேறு இடங்களில் பல வகையான பொறுப்புகளில் இருப்பவர்களுக்காக நாம் பிரார்த்தனை செய்வோமாக. நீதி மறுக்கப்பட்டவரும் ஒதுக்கப்பட்டவர்களுக்காகவும் ஏழைகளுக்காகவும் குற்றவாளிகளுக்காகவும் நாம் பிரார்த்தனை செய்வோமாக. எல்லா குழந்தைகளையும் வாலிபரையும் நடுத்தர வயதுள்ளோர்களையும் நினைத்து நாம் பிரார்த்தனை செய்வோமாக. அனாதைகள், விதவைகள், முதியோர்கள் அனைவரையும் நினைத்து நாம் பிரார்த்தனை செய்வோமாக. வியாதியஸ்தர்கள், விபத்துக்குள்ளானோர், மாற்றுத்திறனாளிகள், வறுமையில் இருப்பவர்களுக்காகவும் நாம் பிரார்த்தனை செய்வோமாக. எல்லா சுவிசேஷ ஊழியங்களையும் ஊழியக்காரர்களையும் எல்லா கிறிஸ்தவ ஸ்தாபனங்களுக்காகவும் நாம் பிரார்த்தனை செய்வோமாக. எல்லா கிறிஸ்தவ திருச்சபைகளையும் நம்முடைய திருச்சபையும் சபையின் எல்லா அங்கங்களையும் மூப்பர்களையும் ஊழியங்களையும் எல்லா குடும்பங்களையும் நினைத்து நாம் பிரார்த்தனை செய்வோமாக. சகோதரர் அருள்நாதன் அவர்கள் ஜெபித்து ஆராதனை நிறைவு செய்வார். நம்மை அவரும் கண்களை மூடி நம்முடைய பரலோகத்தின் தேவன் அவருடைய வார்த்தைகளின் மூலமாய் இந்த ஆராதனையிலே நம்மோடு கூட பேசி நம்மோடு கூட இடைப்பட்டபடியால் கர்த்தாவே உமக்கு நன்றி சுவாமி. உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. பாவிகளாகிய எங்கள் மேல் கர்த்தர் கிருபையாய் இருக்கும்படியாய் எங்களை தாழ்மையாய் உம்முடைய பாதப்படியில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோமே சுவாமி. நாங்கள் பாவிகளாய் பிறந்தோம் சுவாமி, பாவிகளாய் வாழ்கிறோமே சுவாமி. நீர் பரிசுத்தர். உம்மை நோக்கி பார்க்கும் பொழுது தகப்பனே எங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்வீங்களான்னு எங்களுக்குள்ளே ஒரு ஐயம் ஏற்படுகிறதே சுவாமி. அப்படிப்பட்ட எங்களையும் கூட கர்த்தர் நீர் எங்களுக்கு ஒரு புத்திர சுவீகாரத்தை கொடுத்து நீங்கள் எங்களுடைய பிள்ளைகள் பயப்படாதிருங்கள் என்று உம்முடைய வேதம் எங்களோடு கூட பேசுகிறபடியால் நன்றியுடன் துதிக்கிறோம் சுவாமி. ஒரு நல்ல ஒரு சத்தியத்தை நாங்கள் கேட்கும்படியாய் கர்த்தர் எங்களுக்கு பாராட்டின கிருபைக்கு நன்றியுடன் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். மனுஷருக்கு பயப்படுவது கண்ணியை வருவிக்கும் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாய் நம்முடைய வேதத்திலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தர் எங்களுக்கு பாராட்டி நம்முடைய கிருபைக்கு நன்றியுடன் துதிக்கிறோம் சுவாமி. கூடியிருக்கிற எங்கள் ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் கர்த்தர் நீங்கள் அறிந்திருக்கிறீங்க சுவாமி. ஏதோ ஒரு காரியத்தில் நாங்கள் பயந்து கொண்டு இருக்கிறோமே சுவாமி. ஏதோ ஒரு சூழ்நிலையை குறித்து நாங்கள் பயந்து கொண்டு இருக்கிறோமே சுவாமி. ஏதோ ஒரு சிந்தனைகளை குறித்து நாங்கள் பயந்து கொண்டு இருக்கிறோமே சுவாமி.
எங்களை வேலைகளை குறித்தோ, எங்களுடைய வியாதிகளை குறித்தோ, எங்களுடைய நண்பர்கள், உற்றார் உறவினர்களை குறித்தோ, ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நாங்கள் பயந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே கர்த்தர் எங்களுக்கு நீங்கள் சொல்லுகிற காரியம் பயப்படாதிருங்கள், நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று. ஹல்லேலூயா. நாங்கள் விசுவாசமாய் உம்முடைய பாதப்படியில் இருக்கும் பொழுது கர்த்தர் எங்களுடைய பயத்தை எல்லாவற்றையும் நீங்களாக்கி விடுவிக்க நீங்கள் வல்லவராய் இருக்கிறபடியால் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் 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 துதித்துக்கிறோம் துதிக்கிறோம் சுவாமி. எங்களை தாழ்த்தி உம்முடைய பாதப்படியிலே வெறுமையாக்குகிறோமே சுவாமி. நீர் நல்லவர் தகப்பனே, நீர் நல்லவர் அப்பா, நீர் நல்லவர் அப்பா. உம்முடைய பாதப்படியில் எங்களை ஒவ்வொருவரையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோமே சுவாமி. உம்முடைய கிருபை எங்களை ஆட்கொள்ளும்படியா நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோமே சுவாமி. உம்முடைய பிரியாத நேசம் எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கும்படியா எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோமே சுவாமி. உமக்கு நன்றி சுவாமி. இப்படிப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்து உம்முடைய பாதப்படியிலே வந்து உம்மோடு கூட பேசும்படியாய் உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய் அப்பா ஒரு கூட்ட ஜனமாய் எங்களை கர்த்தர் நீங்கள் தெரிந்து கொண்டு இருக்கிறபடியால் நன்றியோடுமே துதிக்கிறோம் சுவாமி. இங்கே வராத உம்முடைய பிள்ளைகளுக்கும் இந்த ஆசீர்வாதம் கடந்து செல்லும்படியா உம்முடைய கரத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோமே சுவாமி. உம்முடைய கிருபை இந்த பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும் சுவாமி. எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய பாதப்படியில் ஒப்பு கொடுக்கிறோமே சுவாமி. உம்முடைய அநாதி சிநேகம் எங்களோடு கூட இருக்கும்படியா எங்களை தாழ்த்தி நாங்கள் வெறுமையாக்குகிறோம். சகல துதி கன மகிமை உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். ராட்சிகர் மேற்பெருமாகி இயேசுவின் மூலம் ஜெபங்களின் ஜீவனில் நல்ல தகப்பனே, ஆமே. என் தகப்பன் நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவங்களுக்கு குற்றங்களை மல்லியும் எங்களை சோகத்தினை பேசிக்கும் அல்லாமல் தீமின் ரட்சத்துக்களும் ராட்சியம் வல்லமும் மகிமையும் என்றென்றும் உள்ளவை. ஆமே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமே ஆமே.